செப்டம்பர் 6ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது, யூஎஸ் மார்க்கெட்ஸில் S&P 500 ரெட்டில் க்ளோஸ் ஆகிருந்தது. நாஸ்டாக் க்ரீனில் க்ளோஸ் ஆகியிருந்தது நேற்று. யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் நேற்று பெரும்பாலும் ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.3% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இது நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட். இது நம்ம மார்க்கெட் இப்போ ஓப்பன் ஆகி இந்த வீடியோ ரெக்கார்ட் செய்கிற தருணத்தில் நிஃப்டி 1% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். அதானி குரூப் செமிகண்டக்டர் பிசினஸ் குறித்தான அப்டேட் எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்தது. மகாராஷ்டிரா அரசு ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. அதானி குரூப் மற்றும் டவர் செமிகண்டக்டர் இணைந்து நடத்தக்கூடிய ஜாயிண்ட் வெஞ்சர் முதலீடு செய்கிறாங்க. மகாராஷ்டிராவில் செமிகண்டக்டர் ஆலைக்கு 83,947 கோடி ரூபாய் மதிப்பிற்கான முதலீட்டுக்கு அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. மகாராஷ்டிரா அரசு இந்த ஆலையுடைய உற்பத்தி திறன் 40,000 வேஃபர் ஸ்டார்ட்ஸ் பர் மந்தாக இருக்கும். அது 80,000 உயர்த்துறாங்க 2வது ஃபேஸில். இண்டிகோ பெயிண்ட்ஸ் குறித்து CNBC TV 18 கிடைத்த ஒரு தகவல், பிளாக் டீல் இன்னைக்கு நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இருந்திருக்கிறாங்க. பீக் பார்ட்னர்ஸ் விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. 770 கோடி ரூபாய்க்கு அவங்க ஷேர்ஸை விற்பனை செய்வாங்க. அதாவது 11% ஸ்டேக்கை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு CNBC TV 18 அப்டேட் கொடுத்துருக்காங்க. மணி கண்ட்ரோல் கிடைத்த தகவல் என்னன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு பிறகு இண்டிகோ பெயிண்ட்ஸில் பிளாக் டீல் நடந்திருக்கு. 25% ஸ்டேக் கைமாறி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதோடைய மதிப்பு 1792 கோடி ரூபாய். யார் வாங்கியிருக்கிறாங்க, யார் விற்பனை செய்திருக்கிறாங்கன்ற தகவல் இது வரைக்கும் இல்லை. சாயங்காலமாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மெட்ரோ பிரான்ச்லேயும் ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. 2.2% ஸ்டேக் கைமாறி இருக்கு. அதாவது 59.5 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் கைமாறி இருக்கு. 750 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஷேர்ஸ் இது. வோடோஃபோன் ஐடியா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல், இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் 13% விழுந்திருக்கு. கோல்ட்மேன் சாக்ஸ் செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் டார்கெட் ப்ரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன சொல்லியிருந்தது ₹2.20, இப்போ ₹2.50 உயர்த்தி இருக்கிறாங்க. அதாவது தற்போதைய லெவலில் இருந்து வோடோஃபோன் ஐடியா மேலும் 83% விழும்னு எதிர்பார்க்குறாங்க கோல்ட்மேன் சாக்ஸ். இண்டஸ் டவர்ஸ்க்கும் கோல்ட்மேன் சாக்ஸ் ரேட்டிங்கை டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. நியூட்ரல்லேருந்து செல்லாக குறைச்சிருக்கிறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸான உயர்த்தி இருக்கிறாங்க. 220 350 உயர்த்தி இருக்கிறாங்க. இண்டஸ் டவர்ஸும் இன்னைக்கு இன்ட்ராடேல 6% விழுந்திருந்தது. பாரதி ஏர்டெலுக்கு கோல்ட்மேன் சாக்ஸ் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன சொன்னது ₹900, இப்போ ₹1,700 உயர்த்தி இருக்கிறாங்க. தற்போதைய லெவலில் இருந்து 10% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பாசார் ஸ்டைல் ரீட்டைல் IPO முடிஞ்சு இன்னைக்கு லிஸ்ட் ஆனது. லிஸ்டிங் ஃப்ளாட்டாக இருந்திருப்பதாக மணி கண்ட்ரோல் கிடைத்த தகவல். ஆனால் லிஸ்டிங்க்கு பிறகு 11% அதிகரிச்சிருக்கு. பெரும்பாலான வல்லுநர்கள் எதிர்பார்த்தது 10-15% லிஸ்டிங் இருக்குன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் லிஸ்டிங் ஃப்ளாட்டாக இருந்தது. அதற்கு பிறகு 11% அதிகரிச்சிருக்கு. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. 50 பைசா டிவிடெண்ட். அதற்கான ரெக்கார்ட் டேட் செப்டம்பர் 20ஆம் தேதி. ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா சயின்ஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய ஒரு மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. நுரையீரல் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா சயின்ஸ். விஏடெக் வெபாக் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இன்ட்ராடேல 8% அதிகரிச்சிருக்கு. கம்பெனி தரப்பு ஒரு அப்டேட்டும் இருக்குது. சவுதி அரேபியாவிலேருந்து அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. சவுதி வாட்டர் அத்தாரிட்டி கிட்டேருந்து கிடைத்த ஆர்டர். அதோடைய மதிப்பு 2,700 கோடி ரூபாய். சி வாட்டர் டீசாலினேஷன் பிளான்ட்டுக்கான ஆர்டர் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க விஏடெக் வெபாக். ரைட்ஸ் லிமிடெட் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. ஒரு டெண்டரில் லோவஸ்ட் பிடராக திகழறாங்க. யூபி ஸ்டேட் பிரிட்ஜ் கார்பரேஷன் லிமிடெடுடைய ஒரு டெண்டரில் தான் லோவஸ்ட் பிடராக திகழறாங்க. அதோடைய மதிப்பு 60 கோடி ரூபாய். வீனஸ் பைப்ஸ் குறித்து CNBC TV 18 கிடைத்த ஒரு தகவல், அவங்க மீது விசாரணை நடத்தி வராங்க. டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ் கஸ்டம்ஸ் டியூட்டி எவேஷனுக்காகத்தான், அதாவது வரி ஏய்ப்பு நடத்தி இருக்கிறாங்கன்ற சந்தேகத்தில் இந்த விசாரணை நடந்து வருவதாக CNBC TV 18 கிடைத்த தகவல். ஹீரோ மோட்டோ காப்புக்கு மோத்திலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 5,900 ரூபாய். கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த 1-2 வாரங்கள். தற்போதைய லெவலிருந்து 4% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏஞ்சல் ஒன் ஆகஸ்ட் மாதத்திற்கான பிஸ்னஸ் அப்டேட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. கிளைண்ட் பேஸ் 26.65 மில்லியன் ஆகஸ்ட் மாதம் முடிவில். மந்த் ஆன் மந்த் கம்பேர் பண்ணும்போது 3% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 63% அதிகரிச்சிருக்கு.
டைட்டன் டாடா நிறுவனம் நுவாமா புல்லிஷாக இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் விலை ரூ. 4,710. இது நியர் டேர்முக்கானது. லாங் டேர்முக்கு அவங்க கொடுத்துருக்கிற டார்கெட் ரூ. 5,425. அதாவது நியர் டேர்முக்கு அவங்க எதிர்பார்ப்பது கிட்டத்தட்ட 26% அதிகரிக்கும்னு, லாங் டேர்ம் அதாவது 12 மாதத்தில் பார்க்கும்போது 46% அதிகரிக்கும்னு எதிர்பார்க்குறாங்க நுவாமா. டாடா மோட்டார்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். டாடா மோட்டார்ஸ் தொடர்ந்து 6வது நாள் இன்றைக்கி ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க மணி கண்ட்ரோலில். HSBC ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ரூ. 1,100 ஒரு ஷேருக்கு. பாரத் ஃபோர்ஜ் போன்ற ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு CNBC TV18 அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன காரணம்னா USAல நார்த் அமெரிக்கா கிளாஸ் A ட்ரக் ஆர்டர்ஸ் அப்டேட் வந்திருக்கு ஆகஸ்ட் மாதத்தில் 13,400 யூனிட்ஸ். அது போன ஆகஸ்ட் மாதத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 16% கீழே போயிருக்கு. போன ஜூலை மாதத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 2% அதிகரிச்சிருக்கு. எதிர்பார்த்த அளவில் ஆர்டர்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க CNBC TV18. அதனால் பாரத் ஃபோர்ஜ் போன்ற ஸ்டாக்ஸ்க்கு பாதிப்பு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கோல்ட்மேன் சாக்ஸ் ரேட்டிங்கை டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. நியூட்ரலிருந்து செல்லாக குறைச்சிருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் முன்னே ரூ. 840 சொல்லியிருந்தாங்க. இப்போ 740 குறைச்சிருக்கிறாங்க. தற்போதைய லெவலிருந்து 6% விழுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் குறித்து CNBC TV18 கிடைத்த ஒரு தகவல். அவங்க பிரத்யேக விநியோகஸ்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறாங்க கால்டெக் குரூப்புடன். பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ்ன்றது ஃபெவிகால் பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி. கால்டெக் குரூப்பும் கிட்டத்தட்ட அதே பிசினஸில் இருக்கக்கூடிய நிறுவனம் தான். ஹை பர்ஃபார்மன்ஸ் அடிசிவ்ஸில் இருக்கக்கூடிய கம்பெனி. அவங்களோட இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருப்பதாக CNBC TV18 கிடைத்த தகவல். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் பப்ளிக் இஷ்யூஸ் வருதுன்னு எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்காங்க. சில நிறுவனங்கள் பப்ளிக் இஷ்யூவாக நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸை கொடுக்குறாங்க. எந்தெந்த நிறுவனங்கள் இந்த வாரத்தில் கொண்டு வராங்கன்றதுக்கு சொல்லியிருக்காங்க. முத்தூட் ஃபின்கார்ப், இண்டோஸ்டார் கேபிட்டல் ஃபினான்ஸ் மற்றும் சம்மான் கேபிட்டல் இவங்க எல்லாமே நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் பப்ளிக் இஷ்யூவில் கொண்டு வராங்க. இதில் அவங்க கொடுக்கக்கூடிய வட்டி 9%லிருந்து 10.7% வரைக்கும் கொடுப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்காங்க. காலளவு 2லிருந்து 10 ஆண்டுகள் இருக்குது. இதோடைய ரேட்டிங்ஸும் AA ரேட்டிங்ஸாக இருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் செய்தி சொல்லியிருக்கிறாங்க. சில புரோக்கிங் கம்பெனி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து. பிரபுதாஸ் லீலாதருடைய பரிந்துரைகளில் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 560, ஸ்டாப் லாஸ் 474. EI ஹோட்டல்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 445, ஸ்டாப் லாஸ் 367. கிரீவ்ஸ் காட்டனுக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் ரூ. 191, ஸ்டாப் லாஸ் 160. பொனான்சா போர்ட்ஃபோலியோடைய பரிந்துரைகளில் டைட்டனுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 3,800, ஸ்டாப் லாஸ் 3,680. UTI அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு பை ரேட்டிங் டார்கெட் 1,350, ஸ்டாப் லாஸ் ரூ. 1,230. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.